ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவான கிட்ஸ் சலூன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி 1 இயர்லேருந்து 8 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் வரைக்கும் கிட்ஸுக்கு இந்த இடம் வந்து ஒரு ஆப்டான ஹேர் கட்டிங் சலூன். ஏன்னா நம்ம வந்து நார்மல் சலூன்ஸில் நம்ம போகும்போது கிட்ஸு ஹேர் கட்டுக்கு ஸ்பெஷலாக அதுக்கு டைம் ஒதுக்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹைஜீன் எல்லாமே வந்து இங்கே வந்து நான் வந்து பெஸ்ட் பிளேஸுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம போன மற்ற இடத்தோட. ஸோ இது வந்து கிட்ஸ் பெடிக்யூர். ஸோ பெடிக்யூர் கூட இங்கே கிட்ஸுக்கு பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சலூனோட சேர்ஸே பார்த்திங்கன்னா கார் அந்த மாதிரி ஒரு தீமில் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார், பைக்ஸ் அந்த மாதிரி ஒரு தீமில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ரைம்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டே அவங்க வந்து ஹேர் கட் பண்ணும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து நாங்கள் வந்துட்ருக்கோம். இப்போ கிருஷா ராகுலுக்கு 7 இயர்ஸ் ஆகுது. ஸோ இங்கே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரொம்ப ஹாப்பியான சர்வீஸ் 5 ஸ்டார் ரேட்டிங்கோடு தரதுனால நாங்கள் ரெகுலராகவே இங்கே தான் வந்து ஹேர் கட் பண்ணுவோம். இன்கேஸ் எங்களால் வர முடியலன்னா பக்கத்தில் போய் பண்ணாலும் எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் பயந்தாங்க. அதுக்கப்புறம்லாம் அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் இயர் 1 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே பண்ணுவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து கிட்ஸுக்கு பண்ணும்போது அதுக்கேற்ற மிஷினரிஸ், ஸோ இது எல்லாமே இம்போர்ட்டடாக அதுக்கேற்ற மிஷினரிஸ், அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் கிட்ஸுக்கு வந்து எந்த ஒரு கட்டாகிறதோ எதுவும் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க. நாங்கள் மோர் தேன் ஒரு 6 to 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் கஸ்டமர்ஸ் இங்கே. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு ஹேர் கட் பண்ணணுன்னா இந்த பிளேஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வேறு சலூன்ஸ்லாம் போகும்போது கிட்ஸுக்கான அதில் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும் சண்டேஸில். அட் த சேம் டைம் வந்து கிட்ஸுக்குன்னா நான் பண்ண மாட்டேன், நீ பண்ண மாட்டேன்னு அந்த ஸ்டாஃப்ஸே இது பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். இங்கே அப்படி இல்லை. தெரியும் உங்களுக்கு, கிருஷாவும் ராகுலும் வந்து ட்வின்ஸு. ஸோ 2 பேரையும் கூட்டிகிட்டு தான் போவோம் நாங்கள் ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போனால் ஒரு குழந்தைக்கு வெட்டினா இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் இங்கே கிடையாது. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக பண்ணிவிடுவாங்க. இதுதான் இந்த பார்லரோட சலூனோட டூரு. இந்த மாதிரி ஒரு சேருமே இந்த மாதிரி மிக்கி மவுஸ், பைக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் வந்து கிட்ஸுக்கு வேண்டிய டாய்ஸும் இங்கே விற்கும். சில குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஷாம்பூஸ், கண்டிஷ்னர் எல்லாமே கூட இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கிட்ஸுக்கு மட்டும் இருக்குது. ஸோ வந்தால் ரொம்ப க்யூ இருக்காது. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாகவும் பண்ணிவிடுவாங்க. வித் ஹேர் வாஷோடு இருக்குது. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஸ்பெஷலாக அவங்களுக்கு கிட்ஸ்க்குனே வச்சுருக்கனால தான் நாங்கள் இங்கே வந்து ஹேர் கட்னாலே இங்கே தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வருவோம். அப்புறம் வந்து இங்கே வந்து 2 to 3 இயர்ஸ் குழந்தைங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அடம்பிடிப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே ஹேர் கட் பண்ணணுன்னாலே ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அவங்கள எப்படியாவது இங்கே வந்து எப்படியாவது கார்ட்டூன் எதையாவது ஒன்று காமிச்சு அவங்க வந்து ஹேர் கட் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் பிடிச்சிட்டு உட்காந்தாலே பண்ண வச்சுருவாங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் ஃபார் கிட்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ராகுலுக்கு வந்து ரொம்ப பயப்படுவான். தலை குளிக்கிறனாலே அப்படியே தேமி அழுவான். அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் இங்கே எனக்கு அது ரொம்ப ஃபஸ்ட்டு இங்கேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒரு வாட்டி குளிக்க வச்சுப்போம். ஸோ அது எனக்கு இங்கே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சலூன் வந்து பக்கத்தில் போய் உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து மார்னிங் 10 to 10 சர்வீஸ் இருக்குதுங்க. பாருங்கள், ராகுலோட முடி அவ்வளோ லென்த்தாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருங்க. அவனுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் முடி. ஸோ அவனுக்கு தான் ஒரு 3 months ஒன்ஸ் ஆச்சும் ஹேர் கட் பண்ணலைன்னா அப்படியே பயங்கரமாக வளர்ந்துடும். கிட்ஸுக்கு இந்த சம்மர் சீசனுக்கு சம்மர் கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க விளையாடலாம் போனாங்கன்னா பயங்கரமாக வேர்த்துரும். ஸோ கிட்ஸுக்கு முடி இருந்தால் கண்டிப்பாக சம்மரில் நல்லா ஒரு சம்மர் கட் பண்ணிவிடுங்க. இப்போ கிருஷாவுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து டோரா கட் பண்ண போகிறோம்.
ஸோ அவளுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறது ஐடியா இல்லை, அவளுக்கு வந்து ஹேர் கட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இங்கே வந்து அவங்க மேனேஜர் வந்து சொன்னாங்க, நீ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லி பண்ண உட்காந்தா. ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹேர் கட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஹேர் கட் பண்ணி முடித்தோன்னே அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குது. ராகுலுக்கு ஒரு சிம்பிள் சம்மர் கட் தான், க்ரிஷாவுக்கு இந்த கட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கிட்டி கட் சலூனுக்கு போயிருக்கீங்களான்றதை பற்றியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க கோஆப்ரேட் பண்ணாது. அப்போ தான் ராகுல் போய் கொஞ்சம் பபுள்ஸ் எடுத்து கொஞ்சம் விளையாட்டு காமிக்க சொன்னோம். ஸோ அப்போ கூட அந்த குழந்தை கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணையில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். க்ரிஷாக்கு ஹேர் வாஷ் முடிச்சிட்டாங்க. ஹேர் கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணுறாங்க. உண்மையாகவேங்க அவங்க சர்வீஸ் A1ன்னு தான் நான் சொல்லுவேன். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். அவ்வளோ பொறுமையாக வாஷ் பண்ணுறாங்க. கண்டிஷனர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து க்ரிஷாக்கு நிறையா முடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் ஆரம்பித்தாங்க. ஸோ க்ரிஷாக்கு வந்து டோரா கட்டு, ஃப்ரிஞ்ச் கட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை தான் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அந்த கட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஹேர் வாஷ் இவர் முடிச்சிட்டாரு. அங்கே வந்து நிறைய பார்லர்ஸில் ஹேர் கட் பண்ணியிருக்கோம் க்ரிஷாக்கு. க்ரீன் ட்ரெண்ட்ஸ், நேச்சுரல்ஸ். ஸோ அங்கெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னா, இவங்க குழந்தையா இருக்கையில் தலை குளிக்கிறேன்னா ரொம்ப அழுவாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தால் நான் சொல்கிறது 2 வயசு 3 வயசுலலாம் முடிஞ்சளவுக்கு அங்கேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டா நல்லது. வீட்டில் வந்து ஒரு வாட்டி வேணால் குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அங்கே இந்த மாதிரி இந்த கிட்ஸுக்கு வந்து இந்த ஹேர் வாஷ் இது வந்து இருக்காது, அங்கே பெரியவங்களுக்கானதாக இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜ். ஹேர் வாஷ்க்கு வந்து கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படுக்க வச்சு பண்ணுறது இங்கே இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன்.
Row, row, row your boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. Merrily, life is but a dream. Row your boat gently down the stream. Gently down the stream. Merrily, life is but a dream. Merrily, life is but a dream. Row, row, row your boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away. Like a card, never change, play the game that we say. I need a break. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. I wanna be someone. I wanna be great. I'm gonna be someone. It's never too late. Game face on when I chase like that. Yeah, I play so strong with a knife in the back. I'ma swing home run like a baseball bat. Gonna see me rise, you can hate on that. I don't play both sides, doing me no cap. I'ma ride or die for my dreams on tap. I'ma fly real high, you ain't see me slack. No, it's not how you fall, it's how you get right back up. That's how you get tough. Calluses on my hands so rough, yeah, I call your bluff. I'm not the one, mess with me, come out with none. Cause I'm so done, you had your fun. And now you're gonna face down the barrel of the gun. Cause I got a full clip, put your name on it. But I'ma let you slide cause you ain't worth it. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. I wanna be someone. I wanna be great. I'm gonna be someone. It's never too late. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக டோரா கட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப அழகாக பண்ணிவிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபேஸ்க்கு சேஞ்சஸ்ஸு. ஸோ இப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஹேர் கட்லாம் பண்ண முடியும். கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆனாங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது க்ரிஷா ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ராகுலுக்கு ஒரு சம்மர் கட் பண்ணலான்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் க்ரிஷாக்கும் சேர்த்து பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறேன்னா நான் இந்த பிளேஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த ஷாப்க்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சலூன் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இருக்குது. மார்னிங் 10 to 10 இருக்கும். 7 டேஸும் ஒர்க்கிங் தான். சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். மற்ற நாளில் ஃப்ரீயாக தான் இருக்கும். கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.